பிக் பாஸ் வீட்ட பொறுத்தவரைக்கும், உள்ள ஒருத்தர எல்லாருக்குமே பிடிக்கலன்னா, வெளிய எல்லாருமே அவங்கள விரும்புவாங்க. ஆனா, உள்ளேயும் ஒருத்தர பிடிக்காம, அதே பெர்சன வெளியவும் மக்களுக்கும் பிடிக்காம இருக்கிற ஒரே சீசன் இந்த சீசனா தான் இருக்கும். சோ நான் யார பத்தி பேசுறேன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கமருதீன். இவரு தான் இப்போ ஒரு சில சம்பவங்கள பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? அதனால ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்கன்னும்போது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. இது தெரிஞ்சு பண்ணதா, தெரியாம பண்ணதா, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே ஒருத்தர் சிக்கிறார்னா அது கம்ருதீன் பேரை சொல்லலாம். எல்லா வாரங்களிலும் நாமினேஷன்ல இருப்பாரு. அதே மாதிரி எல்லாருக்கூடையும் பிரச்சனையும் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படிதான் இப்போ ஒரு டாஸ்க் மூலமா எல்லார் கூடயும் பிரச்சனை நடக்குது. ஆனா இந்த இடத்துல அவங்களுடைய காதல் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஆமாங்க, ஒரு கார் டாஸ்க் ஒண்ணு வச்சிருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டாஸ்க்லயே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாவே அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நியூ இயர் டின்னர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்க நல்லா இருந்தது. அப்போ கூட கமருதீனும் அவங்களும் பேசும்போது, பார்வதியும் பேசும்போது, இந்த மாதிரி நம்ம வந்து கோடி கோடியா சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், இந்த மாதிரி ஒரு ஃபேம் கிடைச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு டின்னர்லாம் கொடுத்துருக்கவே முடியாது. நல்ல ஒரு டே அவுட்ல இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சூப்பரா ஒரு ஜாலி பண்ணியிருந்திருப்பாங்க ரெண்டு பேருமே. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை மாறி மாறி ஊட்டிலாம் கூட விட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்க இவங்களுக்கு சண்டைக்கு நடுவில் யாருமே போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே தேவையே இல்லாம வாலண்டியா இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால இவங்க ரெண்டு பேரை பத்தி யார் எது சொன்னாலும் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தாலும் தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு வெளியான ப்ரோமோஸ்ல பார்க்க முடிஞ்சது. கார் டாஸ்க்ல சாண்ட்ரா எல்லாருமே ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு ஆரம்ப புள்ளியே விக்ரம் தான். விக்ரம் என்ன சொல்லுவாருன்னா, டே இந்த டாஸ்க்ல கூட உங்க ரொமான்ஸ் வச்சுதான் விளையாடுவீங்களாடா அப்படின்னு கேட்கும் போது, நாங்க இது வச்சாச்சு நாங்க வந்து சஸ்டெயின் பண்றோமே, ஏயா உனக்கு நீ வேறன்ட்டு பார்வதி சொல்லும் போது பார்வதியை பார்த்து பொறுக்கி பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சாண்ட்ரா. யாரு பொறுக்கி? நீ தான் பொறுக்கின்ட்டு பேச்சுக்கு யார் வராருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கூட சண்டை போட, இதுக்குதான் எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும், எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு போல இருக்கு. உடனே இறங்கிட்டாரு கமருதீன் களத்துல. நீ தான் பொறுக்கி, நீ யாரு எங்களை பத்தி பேசுறதுக்கு, நீ எதுக்கு பேசுற, உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன இருக்கு, இது இருக்கா அது இருக்கா, ஒரு கேவலமான வார்த்தையெல்லாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நீ வெளியே வா உனக்கு இருக்கு, இது போலலாம் கூட பேசியிருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல பார்வதி சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளுனதாகவும் அவங்க அந்த காரை விட்டு கீழே விழுந்து மயங்கி விழுந்ததாகவும் ஹாஸ்பிட்டல்லாம் கூட கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் நம்ம நிறைய நியூஸ் பார்க்க முடிஞ்சது. அதை கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. ஆனா அதுக்கான கன்ஃபர்மேஷனை சபரையே செகண்ட் ப்ரோமோலையும் கொடுத்துட்டாரு. அப்போ அவர் சொல்லும் போது கூட இப்படியே தாண்டா பேசி 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 தாண்டா சாண்ட்ராவை பார்வதி பிடிச்சி தள்ளி விட்டு இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க, உனக்கு அதே நிலைமை தான் வரும் பாருடா அப்படின்ற மாதிரி சபரை சாபலாம் கூட விடுறாரு. ஆனா இந்த மாதிரி செயல்லாம் பார்க்கும்போது டாஸ்க்குக்காக வெறுப்பேற்றணும், அவங்களை கீழே தள்ளி விடணும், இவங்களுக்குள்ள யாரு டிராவல் பண்ணுவா இப்படிலாம் நினைச்சாலும் இந்த டாஸ்கே ஒரு பொறுமைக்கான ஒரு டாஸ்கா தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா கமருதீன் எல்லாருக்கூடயும் பிரச்சனை பண்றாரு. எல்லாருமே கீழே தள்ளி விட்டுறணும், நம்ம தான் வின் பண்ணணும், நம்ம ரெண்டு பேர்ல யார் வேணாலும் வின் பண்ணணும்ட்டு பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து இந்த டாஸ்கை விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி உட்காந்துட்டு இருந்த திவ்யா மேல காலெல்லாம் போடுறாரு கமருதீன். நான் இப்படிதான் உட்காருவேன், டே உன்னை ஒரு ஆம்பளையா தான் என் மேல போட்டு பாடுறேன்ட்டு தேவையே இல்லாம திவ்யா ஆரம்பிக்கிறாங்க. கன்ஃபார்மா தெரியும் திவ்யா சின்ன ஒரு துரும்பு சீட்டு கிடைச்சாலும் போதும் பக்கம் பக்கமா டயலாக் பேசுவாங்க. அதுவும் காலை வெயிடா அப்படின்ட்டு இவர் வச்சாருன்னா அவ்வளவுதான் காலி கமருதீன். ஸோ கமருதீனுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இங்க பல பேரும் வெளியே போயிருக்காங்க. அதுக்கு நம்ம நிறைய பேர் எடுத்துக்காட்டா சொல்லலாம். இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து இந்த டைம் வந்து கமருதீனை தான் வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்றாங்க. ஸோ விஜய் சேதுபதி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாருன்னு தெரியல. ஒரு பக்கம் இந்த டாஸ்க், இன்னொரு பக்கம் பார்வதி வந்து பணப்பெட்டியை எடுக்க போறாங்களாம். இத பார்வதியே சொல்லியிருக்காங்களாம். அதாவது அடுத்த வாரம் பணப்பெட்டி டாஸ்க் இருக்க போது, அதுக்கு அடுத்த வாரம் ஃபினாலே. ஸோ அடுத்த வாரம் பணப்பெட்டி டாஸ்க்ல யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அரோராக்கும் சுபிக்ஷாக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருந்தாலும் யார் எடுக்கவே கூடாது, அதை பத்தி தாட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா அது பார்வதி தான். ஏன்னா அவங்க வந்து எல்லா விதத்திலயும் ஃபேமா இருக்காங்க. நல்ல விதமா இருக்கட்டும், கெட்ட விதமா இருக்கட்டும், ஒரு எமோஷனல் அந்த ஒரு கனெக்டா இருக்கட்டும், எல்லா சைட்லயும் ஒரு பாப்புலர் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க இந்த ஃபினாலேல நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுது. ஆனா இவங்களால அதுக்கப்புறம் இந்த ஷோல கண்டினியூ பண்ண முடியாது, என்னால இவ்வளவு நாள் இருந்ததே ஒரு பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் என்னையே தான் எதனா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் பார்வதி. ஸோ ஒரு பக்கம் சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் சாண்ட்ரா தான் இதை கிளப்புறாங்க எல்லாருக்குமே தெரியுது. ஆனா நம்மளுடைய பார்வையில கமருதீன் பேசுறது மட்டும்தான் போட்டு காட்டுறாங்க. ஏன்னா கமருதீன் மேல ஒரு பேட் ஒப்பீனியன் அங்க இருக்கிறவங்களுக்கும் சரி வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி இருக்கு.
இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவர் எது பண்ணாலும் அது தப்பா தான் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உடனே நீங்க தான் இவருக்கு வந்து பிஆரா, நீங்க தான் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க, அவர் எவ்வளவு தப்பா பேசுறாரு. தப்பா யாருங்க பேசல, உள்ள இருக்கிற எல்லாரும் இவரை விட ரொம்ப மோசமா கேவலமான வார்த்தைகள்லாம் கூட வெளியே விடுறாங்க. ஸோ சாண்ட்ரா கிட்ட தான் அவர் இன்னும் மோசமா பேசுறாரு. அப்ப சாண்ட்ரானா சும்மா கிடையாது. சாண்ட்ரா இதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ரொம்ப பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி அவங்களும் வார்த்தைகளை விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. 2 பேருக்குமே யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணாம இருந்தாதான் யார் பக்கம் கரெக்ட், யார் பக்கம் சரி, யார் பக்கம் தப்பு, இது எல்லாமே தெரியும். ஸோ செருப்பால் அடிப்பேன், பொறுக்கி, நீ ஃப்ராடு, ஃபேக்குன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. மண்டியில வந்து ஏறியா இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் அதிகமா ப்ரோமோஸ்ல கமருதீன் பேசுறது வருது. ஸோ கமருதீன் பேசுனது ரொம்ப பெரிய தவறான வார்த்தைகள். குறிப்பா பெண்களை பார்த்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. உடனே வந்து பெண்கள் ஆண்களை பார்த்து பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தவறான விஷயம் தான். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது, பெண்களை வந்து யாராவது தப்பா பேசுறாங்க இல்லைன்னா வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம். அந்த மாதிரியான ஒரு ஆப்பு தான் வந்து கமருதீன் கிடைக்க போகுது. கமருதீனுடைய கதை க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை பார்க்க முடியுது. ஏன்னா பிரதீப்புக்கு எல்லாரும் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க, வெளியே வந்து அவர் ஆள் அட்ரஸே காணாம போயிட்டாரு. அதே மாதிரி கமருதீனுக்கும் கொடுத்தாங்கன்னா அவருடைய கெரியரே காலி அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கு. ஸோ குமரன் அப்படின்ற கேரக்டரை நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு, அதுலயே நடிச்சிட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாம இங்க வந்து நான் யாருன்னு என் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், ஏன்னா எல்லாருமே குமரன் அந்த கேரக்டர்லயே தான் என்ன பாக்குறாங்க, ஆனா நான் அப்படி இல்லை, எனக்கு வேற ஒரு ஃபீஸ் இருக்கு, நான் அதை மக்களுக்கு காட்டணும், நான் கமருதீனா வாழணும், இப்படிலாம் சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அப்ப கமருதீனா இவ்வளவு கேவலமானவரா, கமருதீனா இவ்வளவு மோசமானவரா அப்படின்ட்டு தான் மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு. ஸோ நமக்கு வந்து போட்டு காட்டின டைமிங் வேற, உள்ள லைவ்ல நடக்கிறது நமக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி தான் அது லைவ்னு போட்டு காட்டுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவர் வெளியே வந்து பார்த்து அவர் இதுதானா இல்ல நான் இப்படி இல்லை அப்படின்றத சொல்லுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு விஜய் சேதுபதி சார் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.